இன்றைக்கி நம்ம பீக்கங்காவே நிலக்கடலையே வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷு கிரேவி மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பீக்கங்காவே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மேலே தோலை சீவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதுலேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் நிலக்கடலையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததும் ஒரு மிக்சரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதோட ஜீரகத்தையும் சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சு பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நான் பூண்டை 1-2 நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போனதும் இந்த மாதிரி பீக்கங்காவை இதிலே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் அரைச்சி வச்ச நிலக்கடலையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். பீக்கங்காய் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் தனியாக தெரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த ஒரு பீக்கங்காய் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டானது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கும் செஞ்சிடலாம்.